அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது February 3 மற்றும் 4க்கான கரண்ட் அஃபேர். இந்த கரண்ட் அஃபேருக்கான ஃபுல் PDF வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதற்கான டெஸ்ட் PDF லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு டாபிக், இந்தியா. குஜராத் மாநிலத்தின் முதல் பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தளம் வந்து எங்கே அமையவிருக்குன்னா கட்ச் மாவட்டம் குனேரி கிராமம். எவ்வளவு பரப்பளவு அப்படின்னா 32.7 ஹெக்டேர் பரப்பளவில் வந்து அமைய இருக்கு. குஜராத்தில் அமைய போகிற முதல் பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தளம் எது அப்படின்னா இந்த குனேரி கிராமத்தில் அமைகிற பல்லுயிர் பெருக்க பாரம்பரிய தளம் தான். இந்தியாவின் முதல் ட்ரோன் நகரம் எது அப்படின்னா ஆந்திரா. இந்த ட்ரோன் நகரத்தை அமைக்கிற நிறுவனம் எது அப்படின்னா கருடா ஏரோஸ்பேஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம். அடுத்த டாபிக், சர்வதேசம். உலகின் முதல் முறையாக மலைக்கு மனித அந்தஸ்து வழங்கியுள்ள நாடு எது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நியூசிலாந்து. எந்த மலைக்கு அந்த மனித அந்தஸ்தை கொடுத்துருக்காங்கன்னா தாரநாகி அப்படின்ற மலைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா மூரி அப்படின்ற இன பழங்குடியினருக்கு அந்த மலை வந்து சொந்தமானதுனால அந்த மக்களை மதிப்பதன் விதமாக இந்த மலைக்கு வந்து மனித அந்தஸ்து வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த டாபிக், விருதுகள். அமெரிக்காவின் கிராமி விருது வென்ற இந்திய வம்சாவளியின பெண் யாரு அப்படின்னா சந்திரிகா டாண்டன் அப்படின்றவங்க. அமெரிக்காவிலே இசைக்கு தரக்கூடிய மிக உயரிய விருது எதுனா இந்த கிராமி விருது. இந்த சந்திரிகா டாண்டன் அவங்க பாடிய ஆல்பம் எது அப்படின்னா திரிவேணி அப்படின்ற ஆல்பத்துக்காக இவங்க வந்து கிராமி விருது வாங்கியிருக்காங்க. அடுத்த டாபிக், விளையாட்டு. டாடா ஸ்டீல் செஸ் மாஸ்டர் போட்டியில் வெற்றி பெற்றது யாரு அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த பிரக்யானந்தா. இவங்க தான் வந்து இந்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றிருக்காங்க. அடுத்த டாபிக், முக்கிய தினங்கள். தேசிய சாலை பாதுகாப்பு மாதமா எந்த மாதத்தை அனுசரிச்சிருக்கோம் அப்படின்னா ஜனவரி மாசத்தை தான் அனுசரிச்சிருக்கோம். இந்தியாவிலே அதிக அளவில் சாலை விபத்து ஏற்படுற முதல் மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. 2வது உலக புற்றுநோய் தினம் என்னைக்கு அனுசரிக்கப்படுதுன்னா February 4. இந்த தினத்திற்கான கருப்பொருள் என்னன்னா தனித்துவத்தால் ஒன்றுபட்டோம்.